அல்ஜிப்ரா நம்பர் தியரி சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 25th செப்டம்பர் சிஜிஎல் டயர் 1 2024 கேட்ட எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டின்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல பார் பண்ணலாம். ஸோ 1/3 + 1/2க்கு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 + 3/6 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து 5/6. 5/6 - 5/6 வந்து 0 ஆகிடும். ஸோ இது 0னா இந்த மொத்த டேமும் 0. 1 + 0 1ன்னு வரும். ஸோ 9/1ங்கிறத ஆன்சராக வருது. ஸோ 9க்கு தான் ஈக்குவல். அடுத்த கொஸ்டின், ஆவரேஜ் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 48 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸ்கொயரை ஆட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1 × 2n + 1/6. ஆனால் ஆவரேஜ்னு கேட்டதுனால என்னால் டிவைட் பண்ணிக்கிறேன். என்னும் கேன்சல் ஆயிரும். ஸோ 49 × 2 × 48 வந்து 96, 97/6. ஸோ ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கிட்ட வேல்யூ வருது. ஸோ கண்டுபிடிச்சி தான் ஆகணும். 97 × 49 பாருங்கள். 7 9s are 63, 81, 873, 7 4s are 28, 2 9 4s are 388ன்னு வரும். ஸோ 3574/6. ஸோ 7 6s are 42, 55 இருக்குது, 79, 54 போட்டோன்னா 2 வருது, 792.1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இந்த 4 ஃப்ராக்ஷனில் எது லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டினாமினேட்டரை கண்டிப்பாக ஒன்றாக்க முடியாது, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 3/7 போட்டோன்னா என்ன வரும்? ஸோ 0.4 சம்திங் வருமா? 0.4 சம்திங் வருது. 7/53 கண்டிப்பாக 0.4க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. 41/80 வந்து கரெக்டாக ஹாஃபுக்கு மேலே இருக்குது. ஸோ 0.5 சம்திங் வரும். ஸோ இப்போதைக்கு இதான் லார்ஜஸ்ட்டு. இது 29/79, இது ஹாஃபுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதுவும் வராது. ஸோ 41/80 தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், x² + 7x + 8 இங்கே இருக்குது. இங்கே x² - 5x + 8 இருக்கா? ஸோ இந்த -5xை நான் 7xஆக மாற்றுறேன். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? +7x - 7xன்னு இங்கே போடுறேன். ஸோ இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம், இது மூணுத்துக்கும் பதிலாக நம்ம 0ன்னு போட்டுடலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 4x/0 - 5x - 7x. ஸோ 4x/-12x. எக்ஸும் எக்ஸும் கேன்சல், 4ஆல் கேன்சல் பண்ணால் 3. ஸோ -1/3. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், a³ + 1/a³ கொடுத்துருக்காங்க, a + 1/a கேட்டிருக்காங்க. ஸோ a³ + 1/a³ 2னா a³ = 1. ஸோ ஏயும் 1, அது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 + 1 2 அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இன்ஃபைனைட் சொல்யூஷனாக இருந்தால் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இன்ஃபைனைட் சொல்யூஷன்னா எப்படி வரும்? 3/a - b = 1/a + b = 3/3a + b - 3. ஸோ முதல்ல இது ரெண்டையும் பார்ப்போம். 3a + 3b வந்து a - bக்கு ஈக்குவல். ஸோ 2a வந்து -4bக்கு ஈக்குவல். ஸோ a/b வந்து -2 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ a = -2bயா? இப்போ இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணோம். இப்போ இது ரெண்டத்தையும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ 1/a + b வந்து 3/3a + b - 3க்கு ஈக்குவல். ஏக்கு பதிலாக -2bன்னு போட்டோன்னா 1/-bன்னு வந்துடும். இங்கே வந்து -6b + b - 3ன்னு வரும். ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா -6b + b -5b -3 வந்து -3bக்கு ஈக்குவல். -3b இந்த சைடு போச்சுன்னா -2b வந்து 3க்கு ஈக்குவல். b வந்து -3/2. எந்த ஆப்ஷன்? இந்த 2 ஆப்ஷன் தான் வருது. bக்கு பதிலாக -3/2 போட்டோன்னா 2 2 கேன்சல், 3 அப்படின்னு வரும். 3 - 3/2 ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், அதே மாதிரி தான் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கோஇன்சிடென்ட் லைன்ஸ்னால் k1 k2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோஇன்சிடென்ட் லைன்ஸ்னாலும் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னாலும் ஒன்று தான். ஸோ அதே ஃபார்முலா தான். k1/4 வந்து 3/k2 = 8/16க்கு ஈக்குவல். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1 2ன்னு வந்துடும். ஸோ முதல்ல இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ k2 = 6 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி அடுத்த இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணோன்னா k1 = 4/2 2 அப்படின்னு வந்துடும். ஸோ k1 வந்து 2னா k2 6. அப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்? k1/k2 போட்டிங்கன்னா 1/3. ஸோ k2 = 3k1. இதான் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், m ஈவனாக இருந்தால் 8m - 1 இது எதால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம mக்கு பதிலாக ஒரு ஈவன் நம்பர் போட்டு பார்க்கலாம். நான் mக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 8² - 1 வந்து 64 - 1 63 அப்படின்னு வரும். இந்த 4 ஆப்ஷனில் எதால் டிவைட் ஆகும்? 63ஆல் தான் டிவைட் ஆகும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. a + b² + a - b² கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து 2 × x² + y². ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. முதல்ல பிராக்கெட், அப்புறம் டிவிஷன், அப்புறம் அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ 25 2 × 10 வந்து 20. ஸோ 25 - 20 வந்து 5ன்னு வரும்.
3 ஆஃப் 5 வந்து 15, 15 + 5 வந்து 20. ஸோ இது வந்து 78 அப்படியே இருக்கட்டும். 12 × 2 24, 48/6 வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். ஸோ 25 - 8 + 24, 25 - 8 + 24 + 78. ஸோ இது மூணையும் பண்ணிங்கன்னா 49 - 8 41 அப்படின்னு வருது. ஸோ 78 - 20 வந்து 58. ஸோ 99 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு யூனிக் சொல்யூஷன்னா கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4/6 ≠ 6/k + 4 இதான யூனிக் சொல்யூஷனுக்கு. a1/a2 ≠ b1/b2. 4 கேன்சல் பண்ணோன்னா இது 2, இது 3. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோன்னா இது 3. ஸோ k + 4 வந்து ≠ 9, k ≠ 5. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், a² + b² கொடுத்துட்டாங்க, ab கொடுத்துட்டாங்க, a + b/a - b தான் கேட்டிருக்காங்க. ஸோ a + b எப்படி எழுதலாம்? a + b ஹோல் ஸ்கொயர் வந்து a² + b² + 2ab. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 148 + 2 × 54. இதோட ரூட்டு தானே நமக்கு a + b. ஸோ 148 + 108, ஸோ 256 அப்படின்னு வருது. ஸோ 16 தான் a + b. அதே மாதிரி a - bக்கு கண்டுபிடிச்சா என்ன வரும்? √ a² + b² 148 - 108 அப்படின்னு வரும். ஸோ √40. ஸோ a + b/a - b தான் கேட்டிருக்காங்க. ஸோ 16/√40 அப்படிங்கிறது தான் a + b/a - b. கேன்சல் பண்ணோன்னா 16/2√10, 8/√10. எந்த ஆப்ஷன்? 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், x வந்து y-யோட கியூபோட டைரக்ட்லி ப்ரொபோஷனல், z-ஓட ஸ்கொயரோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ x ப்ரொபோஷனல் டு y கியூபு, அதே மாதிரி x ப்ரொபோஷனல் டு 1/z². ஸோ இப்போ எக்ஸோட ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் ஒய் ஜெட்டு, இது 1/36, இது 2, இது 3. அதே மாதிரி 3யும் 5யும் கொடுத்துட்டு 800x தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டா நம்ம 2 கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரே கான்ஸ்டன்ட்டாக x = ky³ அப்படின்னு எழுதுறேன். ஸோ இந்த வேல்யூஸை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். 1/36 = k × 2³ 8, 3² 9. ஸோ கேன்சல் பண்ணோன்னா, ஸோ கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/32 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? x = 1/32 y³ z² அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸை இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ x = 1/32, y³ வந்து 27, z² வந்து 25. x கேட்கல, நமக்கு 800x தான் கேட்டிருக்காங்க. ஸோ 800ஆல் 2 சைடும் மல்டிப்ளை பண்ணோன்னா 800x = 27/32 × 25 × 800. ஸோ 25 × 32 800 தானே. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆயிரும், 27 அப்படின்னு வரும். 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ஆஃப் n/4 வந்து 4n வரும். ஸோ 4n/4 × 9 minus 15 × 4 வந்து 60 = 12. ஸோ 4 4 கேன்சல், 60 அந்த சைடு போச்சுன்னா 72, 9n 72னா n வந்து 8க்கு ஈக்குவல். 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், which of the following number is divisible by 6? divisible by 6னா 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனும் 3rd ஆப்ஷனும் வராது, ஏன்னா ஈவன் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இது ரெண்டில் எது 3ஆல் டிவைட் ஆகுதோ அதுதான் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இது செக் பண்ணோன்னா 3 கேன்சல் ஆயிரும், 4 + 8 12 இதுவும் கேன்சல் ஆயிரும், 7 + 5 12 இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம வேணால் இதை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். 3 கேன்சல் ஆயிரும், 2 + 1 கேன்சல் ஆயிரும். ஸோ 8 + 5 13 வருது, 3ஆல் கேன்சல் ஆகாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின், சிண்டி வந்து 15 ஆப்பிள் 12 ஆரஞ்சு எவ்வளோக்கு வாங்குறான்னா 447 ரூபாய்க்கு வாங்குறா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த வேல்யூ வந்து வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வராதுன்னு எந்த வேல்யூ நமக்கு இந்த 4ல் தெரியும், அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 15 ஆப்பிள்ஸ், ஆப்பிளை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், ப்ளஸ் 12 ஆரஞ்சஸ் ஓன்னு வச்சுக்கிறேன். இது வந்து 447க்கு ஈக்குவல். ஸோ மூணுமே 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 5 ஆப்பிள்ஸ் ப்ளஸ் 4 ஆரஞ்சஸ் எதுக்கு ஈக்குவல்? 149க்கு ஈக்குவல். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? 10 ஆப்பிள்ஸ் ப்ளஸ் 13 ஆரஞ்சஸ் வந்து 353. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ பாசிபிளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? 5 ஆப்பிள் 4 ஆரஞ்சஸ் 149க்கு ஈக்குவல். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 10 ஆப்பிள் ப்ளஸ் 8 ஆரஞ்சஸ் வந்து 298க்கு ஈக்குவல். இப்படி தான் வருது. ஸோ நம்மளால் ஆரஞ்சஸை தனியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ இது கிடையாது. அடுத்தது பாருங்கள், 25 ஆப்பிள்ஸ் 20 ஆரஞ்சஸ், 25 ஆப்பிள்ஸ் 20 ஆரஞ்சஸ் வந்து 745க்கு ஈக்குவல். ஸோ நமக்கு 25 ஆப்பிள்ஸ் வரணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? 25 ஆப்பிள்ஸ்
ப்ளஸ் 20 ஆரஞ்சஸ் எதுக்கு ஈக்குவல் 745க்கு ஈக்குவல். கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். 35 ஆப்பிள்ஸ் ப்ளஸ் 28 ஆரஞ்சஸ் 1029க்கு ஈக்குவல். ஸோ 5 வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே 35 வரும். ஸோ 35 ஆப்பிள்ஸ் ப்ளஸ் 28 ஆரஞ்சஸ் எதுக்கு ஈக்குவல் 149 இன்ட்டு 7. 149 இன்ட்டு 7 என்ன வரும்? 3 6 4 1043 அப்படின்னு வருது. ஸோ 35 ஆப்பிள்ஸும் 28 ஆரஞ்சஸும் கண்டிப்பாக 1029 இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். வேணா ஒன்ஸ் 12 ஆப்பிள்ஸ் 8 ஆரஞ்சஸ் அது வேணால் பார்க்கலாம். 12 ஆப்பிள்ஸ் ப்ளஸ் 8 ஆரஞ்சஸ் வந்து 340க்கு ஈக்குவல். ஸோ நம்மளால் 12 ஆப்பிளாக மாற்றவே முடியாது. ஏன்னா 5 எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 12 ஆப்பிள் வராது. ஸோ இதுவும் நமக்கு தெரியாது கண்டிப்பாக. ஆனால் தேர்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வராதுன்னு தெரியும். ஏன்னா 35 ஆப்பிள்ஸும் 28 ஆரஞ்சஸும் 1043 அப்படிங்கிறது கொடுத்துருக்க டேட்டாவை வச்சே தெரிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.